Hi dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்குமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்மஸ் பெல் இருக்கும்ல, அது வந்து நான் ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணி கேட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டியாக லெட்டர்ஸ் வேறு எழுதி வச்சுருக்கேன். அது என்னென்ன கலர் ஃபோம் ஷீட் அங்கே ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, ஒரு 4 கலர் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே இன்னொரு ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு சார்ட் பேப்பரில் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அதே மாதிரியே வரையணுன்றதுக்காக அதையே அப்படியே மெஷர் பண்ணி ஒரு அச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, ஏன்னா நம்ம அப்படியே தனியாக வரைஞ்சோம் அப்படின்னா அதே மாதிரியே சைஸ்லாம் வராது அப்படின்றதுக்காக நான் அதில் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறேன். இப்போ வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சாச்சு. நான் வந்து இது சார்ட் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன், ஒன்று வந்து A4 ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ அந்த A4 ஷீட்டில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே தனித்தனி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா அந்த பெல்லு தனியாக கட் பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குட்டி குட்டியாக லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபு தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்படி தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த பெல்லு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பெல்லு மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு தனித்தனியாக நம்ம கட் பண்ணுறோன்னா, இதை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு நம்ம இந்த ஃபோம் ஷீட் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணணும். அதுக்காக தான். நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் அழகாக வரைஞ்சிப்பிங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்லேயே வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பெல்லு மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதையுமே தனித்தனி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல்லுக்கு வந்து நான் டபுள் கலராக கொடுக்கலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அங்கங்கே எங்கெங்கே வந்து நம்ம கலர் தனித்தனியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும் இப்படி தனித்தனி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் அந்த கீழே அந்த மணி மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்குலாம் வேறு கலர் கொடுக்கணும்னு நினச்சனால அதை மட்டும் தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் வந்து அந்த லீஃப்காக இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்க 3 லீஃபையுமே அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே வச்சு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஃபோம் ஷீட் அப்படியே பின்னாடி திருப்பி வச்சு மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா கட் பண்ணும்போது அது அப்படியே வந்து மாறிடும், அந்த இமேஜை வந்து மாறின மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த ஃபோம் ஷீட்டோட மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த ஒவ்வொரு லீஃபையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒன்றா ஃபினிஷிங்கில் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு லீஃப் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு பீஸையும் நம்ம என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஒவ்வொரு பீஸையும் வந்து தனித்தனியாக வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கே வந்து கொஞ்சம் பேருக்கு தான் ஹாய் சொன்னேன், நிறைய பேரோட நேம் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் மிச்சம் இருக்கிற குட்டீஸ்க்கும் இந்த வீடியோவில் இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஓகே, நிவேதிதா, அர்ஜுன், சனா ஃபாத்திமா, சரவணா, ஹர்ஷினி, முபீனா பேகம், ரெனோஃபியா, கார்த்திக் குமார், பிரவீனா, சசி அண்ட் வந்து முஹம்மத், ஹேமலதா, சஞ்சய், கார்த்திகா, விஷ்ணுப்ரியா, பாலா, தீபாஸ்ரீ அண்ட் ஹர்ஷிகா, ஓவியா, அர்ஷின், சாமினி அண்ட் வந்து ஹர்ஷிகா, சாய் லக்ஷிதா, அஃப்ரின், தரண்யா, சாரல், ஸ்ருத்திகா அண்ட் வந்து ரூபன், நிதிலா, கிருத்திகா அண்ட் தனுஷ்யா, தேவவித்யா, கனிமொழி, தருண்யா, ஹனி, அனுஷ்கா ஸ்ரீ, இலக்கியா, காவியா, ஆஷிஃபா, வினுஷா, ரிஸ்வானா ஃபாத்திமா, காயத்ரி, நபீசுல்லா, ஹர்ஷினி, அஃபனா, பவித்ரா, முத்துமணி அண்ட் வஷிஃபா, கார்த்திக், சரண்யா, பிளஸ்ஸி அண்ட் நிஷாலினி, சாருமதி, சஃபானா, சிவானி அண்ட் சஞ்சனா, ரேணி, நர்மதா, ரித்திகா, தர்ஷினி அண்ட் ஆதிரா, தீனு, ஸ்வீட்டி, சக்தி, நிதர்ஷனா அண்ட் ஜெருஷா, நஸ்ரின், ஷர்மிளா, சல்மா, யோகி, வெங்கி, ராஜி, பிரியா, சக்தி, குரு, திவ்யா ஸ்ரீ. ஓகே, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லா குட்டீஸுக்குமே பெரிய ஹாய் அண்ட் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு தனித்தனியாக. அதுக்கப்புறம் வந்து இந்த சார்ட் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருந்தோம்ல அதையுமே இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்காக சார்ட் பேப்பரில் நான் வரைஞ்சிருக்கேன்னா, நம்ம அந்த ஒவ்வொரு ஃபோம் ஷீட்டையும் இதுக்கு மேலே வச்சு தான் ஒட்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சார்ட் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் சாதாரண அட்டை இருந்துச்சுன்னா அதில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பெல்லுக்கு தனியாக நான் எல்லோ கலர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் ரைட் சைடில் ஒரு பெல் இருக்கும்ல அதையுமே மேலே வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸையும் இதுக்கு மேலே எடுத்து வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, அண்ட் வந்து கிவ்அவே நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதி நான் இந்த கிவ்அவே போட்டிருந்தேன். தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த ரூல்ஸு சொல்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, இன்னுமே வந்து ஒரு 7 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு
8 நாள் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கிவ்அவே முடியறதுக்கு. அதனால் பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த ஒவ்வொரு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொன்றுத்தையும் ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிச்சு வெளியே அந்த சார்ட் பேப்பர், அதையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, என்ன தான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டினாலும் தனியாக லைட்டாக தெரிய தான் செஞ்சிச்சு. அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம், ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இது இன்னும் கொஞ்சமே ஃபினிஷிங் ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீட்ஸ் இருக்கும், ஒயிட் கலர் பீட்ஸ் மாதிரி. இது வந்து ஸ்டிக்கர் அப்படியே வந்து லேயராக நம்ம உரிச்சோன்னா அப்படி லேயராக வரும். அந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த பெல்லுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி அதோட 2 சைடும் மேலேயும் கீழேயும் ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், சாய்ஸ் தான். நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோம் ஷீட் மட்டும் கூட விட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து என்கிட்ட இந்த மணி இருந்துச்சு அப்படின்றதுனால இதை ஒட்டி கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இதில் எந்த டெக்கரேட்டிவும் பண்ணலை. இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு வேலை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மேலே நம்ம லீஃப் மாதிரி ஒட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த டெக்ஸ்சர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் மார்க்கர் பென் எடுத்து இந்த மாதிரி 3 கோடு போட்டிருக்கேன். அது வந்து அந்த ட்ராயிங்லேயே இருந்துச்சு, நான் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஓகே, இப்போ நான் இதை ஹேங் பண்ணணும்னு சொன்னல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் லேஸ் எங்கிட்ட இருந்துச்சு. இது தெரியும்னு நினைக்கிறேன், நான் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். அதை தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை கூட கட்டிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செலோ டேப்பில் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது பின்னாடி வச்சு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் சில்வர் கலரில் பளிச்சுன்னு இருந்துச்சுனால இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த பேக்ரவுண்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெல்லுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் பீட்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி பீட்ஸ் இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். அதாவது சும்மா கட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான். பாருங்கள், அந்த கயிறில் வந்து நான் சும்மா கட்டி வச்சுருக்கேன். இது காற்று நல்லா வீசும்போது அப்படியே ஆடும் போது அழகாக இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி செஞ்ச கிராஃப்ட்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நான் கட்டி வச்சுருக்கேன். சும்மா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டோட வெளியில் சைடு கூட 2 சைட்லையும் கட்டி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு போட்டு பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.